பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மரியன்னை விடியலின் பொழுது சத்தியத்தின் சாகாவரம். அன்னை, நீ இங்கே வந்தபோதுதான் பூமி தன்னை புதுப்பித்து கொண்டது. நீ எங்கள் பாவ இருளின் வெளிச்ச நிலா. ஆண்டவரின் தூதில் ஆனந்தம் பாருக்குள்ளே, ஆண்டவரும் உனக்குள்ளே. ஆகட்டும் என்று இறை வார்த்தையின் அடிமையாகி பாவத்தின் அடிமைகளாயிருந்த மானிட குலத்தின் மீட்பின் தாயானாள் நம் மரியன்னை. இன்று கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் நன்னாள். ஆம், நம் அன்னையின் பிறந்த நாள் திருவிழா கொண்டாடும் பொன்னாள். இந்த நன்னாளில் வல்லமைமிக்க வடவள்ளி அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவரையும் இத்திருத்தல பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். எம் மறை மாவட்டத்தின் தாய் ஸ்தானத்தில் இருந்தாலும் வடவள்ளி அன்னையின் சிறப்பு நாட்கள் என்றால் கார்மேகம் கண்ட மயில் போல ஆனந்தமாய் வருகை தரும் நம் பாசத்திற்குரிய மேதகு அன்பு ஆயர் அவர்களை இந்த திருவிழா திருப்பலி நிறைவேற்றி இறையாசிர் பெற்றுத்தர அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றிட வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். எத்தனையோ தலைவர்கள், உறவினர்கள் பிறந்த நாளை நாம் கொண்டாடி இருப்போம். ஆனால் மரியன்னையின் பிறப்பு விழாவோ நமக்கு தனித்துவமானது. ஏனென்றால் மரியன்னை நம் அருகிருப்பவர், நமது அடைக்கலம், நமக்காக பரிந்து பேசும் தாய். எனவே இப்படிப்பட்ட இரக்கம் நிறைந்த அன்னையை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்த இறைவனுக்கு இத்திருநாளில் நன்றி கூறி மரியன்னையைப் போல இறை திட்டம் நம்மிலும் நாளும் நிறைவேறிட மரியன்னையின் குணநலங்களை பெற்று வாழ வரம் வேண்டி தொடரவிருக்கும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய மக்களாகி நாம் அனைவரும் நம் அன்னையினுடைய பிறந்த நாளை இந்த மாதத்திலே சிறப்பாக சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே எந்த மூலையிலே அன்னை வேளாங்கனுடைய திருவுருவம் தாங்கிய சிறுவம் இருந்தாலும் அந்த இடத்திலே இந்த நாளிலே, நாளைய தினத்திலே விழாதான். அந்த அளவிற்கு இந்த உலகம் முழுவதையும் தன் வசப்படுத்தி இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி தாயினுடைய திருத்தலத்திலே நாம் இருக்கிறோம். இதோ இந்த தெய்வீக திருப்பலியானது ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். லைவாக இதை நாம் வீடுகளிலே காண முடியும். இங்கே வர முடியாதவர்கள், நோயாளிகள், ஒருவேளை வீடுகளிலே படுத்து படுக்கையாக இருக்கின்ற வயதானவர்கள், இந்த வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு இந்த திருப்பலியினுடைய அருள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இது லைவாக நாம் ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறோம். இதனுடைய லிங்கானது அன்னை வேளாங்கண்ணி மாதா ஸ்ட்ரைன் வடவெள்ளி என்கிற இந்த வாட்ஸ்அப்பிலே பகிரப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீடுகளிலே வர முடியாத சூழ்நிலைகளிலே படுத்த படுக்கையாக இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய ஆயருடைய இந்த தெய்வீக திருப்பலியை ஆன்லைன் மூலமாக காண அவர்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் திருவிழா திருப்பலியை நாம் அனைவரும் சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க
நாம் செய்த எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறிருக்க உலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. புகலிடம்
இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரரான ஏற்றுக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 33 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவன் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா?
இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வடவள்ளி அன்னை வல்லமைமிக்க அன்னை, அந்த அன்னையினுடைய பிறப்பு விழாவை பெருவிழாவாக நாம் அனைவரும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய மகிழ்ச்சியான திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த நாள் பொது காலத்தின் 23வது ஞாயிறாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் அனைவரும் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக எப்படி வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் இறைவனுடைய விருப்பம் என்ன, நம்ம எல்லாரும் எப்படி வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியோடு தொடங்குகின்றது. இறைவனுடைய விருப்பம் நாம் அனைவருமே எல்லாரும் நாம் அனைவருமே தூயோராகவும் மாசற்றவராகவும் மாற வேண்டும். அதன் வழியாக இந்த உலக வாழ்க்கை பயணத்திற்கு பின்பு அந்த நிலை வாழ்வை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக விருப்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது ரோமையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா யாராவதுக்கு? ரோமாபுரியிலே திருத்தந்தை அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாராவது தெரியுமா? ஒன்றும் இல்லை, தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரியும் போல் இருக்குது. அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கு ரோமையிலே திருத்தந்தை அவர்கள் 2 இளைஞர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். புனிதர்களாக அறிவிக்கின்றார். அவங்கெல்லாம் திருத்தந்தையாகவோ ஆயராகவோ குருக்களாகவோ
துறவிகளாகவோ இருந்தவர்கள் அல்ல, மாறாக 2 இளைஞர்கள். அதில் முதலாவது இளைஞர் பெயர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். கார்லோ முடிக்க மாட்டேங்கிறீங்களே. அக்கூதியஸ், வெரி குட். கொஞ்சம் முன்னால் இருக்கும் சொல்கிறாங்க. கார்லோ அக்கூதியஸ். அவர் ஒரு இளைஞர், எல்லாரையும் போலவே ஜீன்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தவர். சாதாரண இளைஞர்களைப் போல வாழ்ந்தவர். ஆனால் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இந்த விஞ்ஞான உலகிலே, இந்த கம்ப்யூட்டர் உலகிலே எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ முடியும், வாழலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் நம்ம அப்படியே ஏராளமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். லேப்டாப் இல்லாதவங்க, மொபைல் இல்லாதவங்க யாருமே இல்லை, இல்லையா? மொபைல் இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கிட்டும் இருக்குது. 1க்கு 2. வயசானவங்க பாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. வயசான பாட்டி இல்லைன்னு கை தூக்குனாங்க, ஓகே. ஆனால் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவைகளை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? அங்கதான் இந்த கார்லோ தனித்து நிற்கின்றார். இந்த மாடர்ன் வெப்பன்ஸ், த மாடர்ன் டெக்னாலஜி, இவைகளெல்லாம் பயன்படுத்தி அவர் உள்ளத்தில் எது ஆழமாக இருந்ததோ அதை உலகிற்கு அறிவித்தவராக வாழ்ந்தவர். அந்த 15 வயசு தான் அவருக்கு. அவர் இறக்கின்ற பொழுது 15 வயசு. அவர் பிறந்தது 1991. நம்ம நிறைய பேருக்கு பின்னால் பிறந்தவர். அவர் இறந்தபோது 15 வயசு தான். ஆனால் அவரிடத்தில் 2 பக்திகள் இருந்தன. ஒன்று நற்கருணை பக்தி, நற்கருணை மீது ஆழமான பக்தி. எனவே அவர் சின்ன பையனாக இருந்தாலும் நற்கருணை மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் புதுநன்மை வாங்கினதிலிருந்து தினதோறும் திருப்பலிக்கு செல்கின்றவராக இருந்தார். ஒரு நாள் கூட திருப்பலியை இருந்து விட்டுவிடவில்லை. தினதோறும் திருப்பலிக்கு செல்கின்றவராக. எனவே அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை பிறந்தது. இந்த உலகத்தில் நற்கருணை வழியாக ஏராளமான புதுமைகள் நடக்கின்றன. அந்த புதுமைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். 15 வயசு பையன்தான், 15 வயசில் இறந்துட்டார். அப்போது இந்த ஆவல் அவருக்கு 10 வயசுலேயே வருது. 10 வயசு சின்ன பையன் என்ன செய்ய முடியும்? அந்த ஆவலை பெற்றோர் இடத்துல சொல்கிறான். நம்மளாம் என்ன செஞ்சுருப்போம்? வாயை மூடிக்கிட்டு உன்னுடைய வேலையை பாருடா, டியூஷன் இருக்குது, ஸ்கூலுக்கு போடா, ஞாயிற்றுக்கிழமை கூட பூசைக்கு போகலனாலும் பரவாயில்ல, டியூஷனுக்கு போடா. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அவங்களுடைய பெற்றோர்கள்
அவருக்கு ஊக்கத்தை கொடுத்தார்கள். எனவே எங்கெல்லாம் இந்த நற்கருணை புதுமை நடந்திருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அந்த நற்கருணை புதுமைகளெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு வெப்சைட் உருவாக்கி அதில் அந்த நற்கருணை புதுமைகளை எல்லாம் உலகிலே பரவச் செய்தார். இரண்டாவதாக அவரிடத்தில் இருந்தது அன்னையின் மீது கொண்ட பக்தி. நம்மெல்லாம் இன்னைக்கு ஏராளமாக இன்றைக்கு இந்த அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு இங்கே வந்திருக்கின்றோம் என்றால் நமக்கும் அந்த அன்னையின் பக்தி இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்கிறது இல்லை. பக்தியின் காரணமாக தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த கார்லோ அகுஸ்தீஸ் வெறும் தன்னலம் நிறைந்த அந்த பக்தியாக மட்டும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. பொதுவாக நம்மெல்லாம் இங்கெல்லாம் வந்தால் என்ன செய்கிறோம்? அன்னை மரியாளே, அன்னையே, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் இறைவனிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தாரும் என்று தான் நம்ம எல்லாம் மன்றாடுறோம். அதில் தப்பு இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி, எப்போ அந்த கானாவூரில் நமக்காக பரிந்து பேச ஆரம்பித்தாங்களோ அப்பிருந்து இதுவரைக்கும் நமக்காக அந்த அன்னை பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆழமான நம்பிக்கையோடு நமக்கு அன்னை மரியாளும் இறைவனும் எது நன்மை என்று நினைக்கின்றார்களோ நிச்சயமாக அவற்றை அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நமக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். அதில் தப்பு இல்லை. ஆனால் இந்த கார்லோ அகுஸ்தூஸ் அதை மட்டும் செய்யலை, அதோடு நிற்கலை. மாறாக அன்னையினுடைய அந்த பக்தியை உலகெங்கும் பரப்ப வேண்டும், இந்த நவீன கருவிகளை கொண்டு பரப்ப வேண்டும் என்று அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பல இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கைவிட்டு 1-2 சொல்லிடலாம், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியாது. நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? 1-2 சொல்லுவோம், அவ்வளோதான் இல்லையா? வேளாங்கண்ணி மாதா, இது வேளாங்கண்ணி, லூர்து மாதா, பாத்தி மாதா, அவ்வளோதான் தெரியும். இன்னும் 1-2 சொல்லுவோம். ஆனால் இந்த கார்லோ அகுஸ்தூஸ் எங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார்களோ அதையெல்லாம் ஒன்று திரட்டி அதுக்குன்னு ஒரு வெப்சைட் உருவாக்கி அதை உலக மக்கள் அனைவரும் அறிவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றார். எனவேதான் இன்றைக்கு அவர் ஒரு புனிதராக மாறியிருக்கின்றார். புனிதராக மிக விரைவில் அறிவிக்கப்படவிருக்கின்றார். எனவே எல்லா காலகட்டத்திலையும் நாம் இருக்கின்ற நிலையிலேயே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை பயன்படுத்தி நாம் அனைவரும் புனிதர்களாக மாறலாம் என்பதற்கு இந்த கார்லோ அகுஸ்தூஸ் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த காலத்து இளைஞர்களுக்கு அவர் ஒரு சவாலாக இருக்கின்றார். நான் இந்த திறமைகளெல்லாம் பயன்படுத்தி இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை, நற்கருணை பக்தியை, அன்னை மரியாளுடைய பக்தியை உலகிற்கெல்லாம் பரப்பினேன் என்றால் நீங்களும் உங்களிடத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட திறமைகள், ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் தனிப்பட்ட திறமைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார். அவைகளை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அந்த திறமைகளை பயன்படுத்தி நம்ம இந்த கார்லோ அகுஸ்தூஸை போல புனிதர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். கார்லோ அகுஸ்தூஸ் எல்லாத்துக்கும் தெரியறக்குரிய 2-3 வருஷமாக இவர் புனிதராக மாறுறாருன்னு பேச்சு இருந்துட்டு இருந்தது. அதனால் எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் முடிஞ்சு இவருக்கு புனித பட்டம் கொடுக்கவிருந்தார். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ்
அந்த ஈஸ்டர் முடிஞ்சு இறைவன் அழைத்து கொண்டதனால் தள்ளி போச்சு. இன்றைக்கு 7ஆம் தேதி இன்று ரோமையிலே இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகின்றது. இவரோடு சேர்ந்து இன்னொரு இளைஞர், கொஞ்சம் பெரியவர், இவருக்கு 15 வயசு, இன்னொருவருக்கு 24 வயசு. அவர் பேர் நிறைய பேருக்கு தெரியாது, ஜார்ஜியோ ஃபெராஸ்தி. அவரும் ஒரு இளைஞர், 24 வயது இளைஞர். அவர் இன்றைக்கு ஒரு புனிதராக அறிவிக்கப்படுகின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம். நிறைய பேர் இந்த 3ஆம் சபைங்கிற இதில் இருப்பீங்க இல்லையா? 3ஆம் சபைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3ஆம் சபை, இந்த கப்புச்சின்ற 3ஆவது சபை, எல்லாத்துலேயுமே 3ஆவது சபை இருப்பாங்க. 3ஆவது சபைனாக்கா இந்த லே பீப்புள், இந்த துறவர வார்த்தைப்பாடு கொடுக்காமல் அவர்களுக்கு, இந்த துறவர வார்த்தைப்பாடை கொடுத்தவர்களுக்கு ஒத்துழைக்கின்றவர்கள், பக்கபலமாக இருக்கின்றவர்கள். இப்போ இந்த யார், 2வது புனிதர் பேர் என்ன? ஜார்ஜியோ ஃப்ராஸ்தி. அவர் சாமிநாதர் சபையிலே 3வது அந்த உறுப்பினராக, 3வது அந்த இதில் உறுப்பினராக இருந்தவர். தேர்ட் ஆர்டர். அதிலே இருந்து தன்னையே தியாகம் செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றவராக வாழ்ந்தவர். கிறிஸ்தவத்தினுடைய சுருக்கமே இறையன்பு, பிறரன்பு. இந்த பிறரன்புக்கு ஒரு சாட்சியாக திகழ்ந்தவர் 25 வயது 24 வயது இளைஞர். எனவே இன்றைக்கு அவரும் ஒரு புனிதராக அறிவிக்கப்படுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் அன்னையினுடைய திருவிழாவை, பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட வந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் மனிதர்களை பார்த்து, நம்மை பார்த்து அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். கப்ரியல் தூதர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இறைவனை போற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள். எலிசபெத் அம்மாட்டுக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆனால் நம்மை போல சாதாரண மனிதர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஒன்று தான். என்னது? காணா ஒரு கல்யாணத்தில் அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். அவர் யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்கின்றபடி செய்யுங்கள். அவர் சொல்கிறபடி செஞ்சமாக்க நம்ம எல்லாருமே புனிதர்களாக மாறலாம். அப்போ இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? 2 காரியங்கள் செய்ய சொல்கின்றார். 2 காரியம். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக அதை சொல்வதற்கு தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கின்ற விதத்தில் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் தந்தையையோ தாயையோ மனைவியோ மக்களையோ சகோதர சகோதரிகளையோ அன்பு செய்கின்றவர் எனக்கு ஏற்றவன் அல்ல, என்னுடைய சீடன் அல்ல. இதை எதுக்கு சொல்றான்னாக்கா, 10 கட்டளை 4வது கட்டளை என்ன? 4வது கட்டளை அப்போ தாய் தந்தையை மதிக்க வேண்டாமா?
தாய் தந்தையை மதிக்கணும், தாய் தந்தைக்கு கீழ்ப்படியணும். அது 4வது கட்டளை. ஆனால் இயேசு தாய் தந்தையை மதிக்க வேண்டாம்னெல்லாம் சொல்லலை, கீழ்ப்படிய வேண்டாம்னெல்லாம் சொல்லலை. மாறாக அவர் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் இயேசு நமக்கு இன்றைக்கு நான் சொல்லுவது. முதலிடம், நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் யாருக்கென்றால் இயேசுவுக்கு தான். அப்புறம்தான் மற்றவங்கள்லாம். இரண்டாவதாக, அப்படி இயேசுவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கின்ற பொழுது ஈஸியாக சொல்லிடலாம் இயேசுக்கு முதலிடம் கொடுக்கணுன்ட்டு. அப்படின்னா இயேசுனுடைய மதிப்பீடுகள், இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பது என்றால் இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்கு, இயேசுனுடைய கட்டளைகளுக்கு, இயேசு போதித்தவைகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கிற போது எல்லாம் சந்தோஷமாக, எல்லாம் ஸ்மூத்தாக போகுமா? போகாது. அப்பா அம்மாங்களே சில நேரங்களே எதிரிகளாக மாறுவாங்க, உற்றார் உறவினர்களே எதிரிகளாக மாறுவாங்க, நண்பர்களே மாறுவாங்க, எதிரிகளாக மாறுவாங்க. அந்த மதிப்பீடுகளின்படி நம்ம வாழணுன்னாக்கா கஷ்டம். அதை தான் சிலுவைன்னு சொல்கிறாரு. சில நேரங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே பெரிய ஒரு யோக்கியர், ஒரு பெரிய செயின்ட்டு அப்படின்னு நம்மளை இழிவாக பேசுவாங்க. இந்த கம்யூனிட்டிங்களெல்லாம் நடக்கும், ரிலீஜியஸ் கம்யூனிட்டிலாம் சில நேரங்கள் இப்படி நடக்கும். எனவே இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து, இயேசுடைய மதிப்பீடுகளுக்கு முதலிடம் கொடுத்து, நம்ம அதனால் வருகின்ற சிலுவைகள், அதனால் வருகின்ற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்தொடர வேண்டும். அதான் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த 2 காரியங்களை நம்ம செய்தோம் என்றால், ஏன் கார்ல் அகுஸ்தீஸ் மட்டும் புனிதராக மாறாக, அதே மாதிரி ஜார்ஜியாவும், நாமும் ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாறலாம். அத்தகைய அழைப்பை தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். நாம் அனைவரும் இயேசுவினுடைய, அன்னை மரியாளுடைய உண்மையான சீடர்களாக வாழ அழைப்பு கொடுக்கின்றார். கேட்போம், மனதிலே பதிய வைப்போம். இறைவனுடைய விருப்பம் நாம் அனைவருமே தூயோராகவும் மாசற்றவராகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அத்தகைய ஒரு வாழ்க்கையை அன்னை மரியாள் இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று தொடர்கின்ற திருப்பலிலே ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய்
மக்கள் மன்றாட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் அன்னை நாளைத்தே தேடி வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆழ்ந்த நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம். அன்பின் நிறைவா, நானே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று கூறி உமது பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் மகத்துவமான இந்த அழைத்தல் வாழ்வில் சிறப்பாக பணி செய்யவும் அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விடமாட்டார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பணி செய்வதற்கு தேவையான திடமனதை தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமுள்ள ஆண்டவரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், அடித்தட்டு மக்களும் தங்களின் வாழ்வாதாரங்களை பெறக்கூடிய சட்டங்களை கொண்டு வரவும், வேறுபாடுகளை களைந்து அனைத்து மக்களையும் இணைக்கும் பாலமாக வாழவும் தேவையான ஞானத்தை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் என் சாட்சிகள் என்று மொழிந்த ஆண்டவரே, எம் மறைமாவட்டத்திலும் எம் பங்கிலும் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் அனைத்து மக்களுடனும் நல்லுறவுடனும் வாழவும், உடன் வாழும் சகோதர சகோதரிகளின் தேவை அறிந்து உதவி செய்து வாழவும், அற்புதமான இந்த வாழ்க்கையில் அனைவரையும் மன்னித்து மகிழ்ச்சியோடு வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, அடிமையாக அல்ல அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்தின் பொருள் உணர்ந்து சாதி, சமய, பிறப்பிடம், பொருளாதாரம் எந்த அடிப்படையிலும் எவரையும் புறந்தள்ளாமல் அடிமைகளாக நடத்தாமல் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அனைவருக்கும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய் என்று மொழிந்த ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த எம் குழந்தைகளுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் அனைவரும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஆன்மீகத்திலும் நாளும் வளர குழந்தைகளின் மனதில் விதைக்க தேவையான நல்மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையாக இறைவா, இதோ ஆழ்ந்த நம்பிக்கையோடு எங்களுடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய நல்வாழ்வுக்கு எவை தேவை என்பதை நீர் அறிவீரோ, அவற்றையெல்லாம் பொழிந்து நாங்கள் இந்த உலகிலே நன்றாக வாழவும், மேலும் நீர் விரும்புகின்றபடி புனிதர்களாக மாறி என்றும் நிலைத்திருக்கின்ற அந்த வாழ்வை அடைகின்ற அந்த தகுதியை பெறுவதற்கு தேவையான ஆசிரையும் அருளையும் எங்களுக்கு பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ள
மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் நேற்றிடுவேன் என்னவரே, உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அன்புருவே காணிக்கையாய், அடியவரே ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதே, உமதுடலாய் மாற்றியதே. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அடியவரே ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதே. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்னவரே, உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் நேற்றிடுவேன் என்னவரே, உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. எல்லா வல்ல இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதின் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகணைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வடமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரவையின் காணிக்கையை கண்ணோக்கியெல்லாம் எமன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருடம் கனியே திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான ஆரோக்கிய அன்னை மரியா வடவள்ளி மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைச்சாட்சியர், இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட இருக்கின்ற புதிய புனிதர்கள், எங்களுடைய பாதுகாவலர்களாகிய புனிதர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உம்மை போற்றுவதற்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்குமே பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையும் சிறப்பாக முடியார்கள் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமண் கொடுமை இருக்கிற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து முடம் அழைத்து கொண்டு சிறப்பாக இந்த பலி பூசையிலே நினைவு கூறப்படுகின்ற மடியார்களை நீரும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழ செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களிலே மரித்தவர்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகு விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிரலும். நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு வழங்குகின்றேன்.
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். இயேசுவில் அன்பானவர்களே, திவ்ய நற்கருணை ஆண்டவர் இயேசுனுடைய உயிருள்ள பிரசன்னம் வழங்கப்படுகிற நேரம் இது. ஆகவே இந்த திருவிழா நேரங்களிலே நாங்கள் கண்டிப்பாக அறிவுறுத்துவது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன்வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். திவ்ய நற்கருணையை நாவினால் பெற்றுக்கொள்ளவும், கரங்களினால் திவ்ய நற்கருணை வழங்கப்படுவதில்லை. குருக்கள் நாங்கள் இருக்கிறோம். அருள் சகோதரிகள் 2 பேர் முன்வந்து நற்கருணையை வழங்குவதற்கு உதவும்படியாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே வந்து திவ்ய நற்கருணையை வழங்குகிறோம். தயவு கூர்ந்து நாவிலே பெற்றுக்கொள்ளவும், பக்தியோடு நீங்கள் ஆமென் என்ற வார்த்தை சொல்கிற பொழுதுதான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடையாளமாக நற்கருணையை வழங்குகின்றோம். ஆகவே நற்கருணையை நாவிலே பெற்றுக்கொள்ளவும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே,
இயேசுவில் அன்பானவர்களே, நான் சொல்ல நம்ம யூபிலி ஆண்டின் ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் தெரியும், உங்களுடைய பங்குகளிலே தவறாமல் நமது யூபிலி ஆண்டின் ஜெபத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே நாம் அநேகர் இருப்பதினாலே இந்த ஜெபத்தின் அட்டை எல்லார் கையிலும் இருக்காது. நான் சொல்ல திரும்ப நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்கள் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக வாழ்வுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, இயேசுவில் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே மிக சுருக்கமாக நான் ஒரு சிலருக்கு நான் கண்டிப்பாக அன்போடு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக கன்னடத்திலே திருப்பலி தொடர இருப்பதினாலே மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை உங்கள் சார்பாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இயேசுவில் அன்பானவர்களே, இது நம்முடைய திருவிழா. அன்பு பக்தர்கள் அன்னைக்கு நன்றி செலுத்தும் விழா. அன்னையின் பிறப்பு பெருவிழா மற்றும் திருத்தல ஆண்டு பெருவிழா. இதை நாம் ஏராளமாக அன்னையின் மீது கொண்ட இந்த அன்பினால் வந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க நாளில் முதல் சனிக்கிழமை நேற்று, அதை கடந்து இன்றைக்கு அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இறைவன் நமக்கு தந்த புதுவடவள்ளி தாய்க்கு நன்றி கூறி விழா கொண்டாடுகிறோம். அவரது பிறப்பு விழா நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை ஆயரோடு சேர்ந்து ஆயரின் பெயராலும் வடவெள்ளி அன்னையின் திருத்தலத்தின் பெயராலும் உங்களுக்கு தெரிவித்து கொள்கின்றேன். வாழ்வில் நம்பிக்கை இழந்த மக்களை கரை சேர்க்கும் கலங்கரை தீபமாக திகழும் நம் வல்லமைமிக்க வடவெள்ளி அன்னை வழியாக இறை அருளை பெற்று மகிழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த அருமையான சிறப்புமிக்க நாளில் நமக்காக இறையருளை பெற்று தந்து நம்மை இறைவன் பெயரால் ஆசி வழங்கி இருக்கிற நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு ஏ அமல்ராஜ் அவர்களுக்கு
நாம் சால்வை அணிவித்து உங்கள் அனைவரின் பெயராலும் அன்னையின் திருத்தலத்தின் பெயராலும் அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி ஆயர் அவர்களுக்கு நன்றி. இந்த அருமையான சிறப்புமிக்க நாளில் நமக்காக இறையருளை பெற்றுத்தந்த ஆயருக்கு நாம் நன்றி கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக பங்கு மக்கள் மிக சிறப்பாக அயராது ஒற்றுமையாக இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிற எம் பங்கு மக்கள் அனைவரையும் நினைத்து பார்க்கிறோம், நன்றி சொல்கிறோம். உபகாரிகள், உதவியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் தந்தை ஆர் பீட்டர் அவர்களுக்கு சிறப்பாக கடந்த 3 நாட்களாக நம்முடன் இருந்து எல்லா வகையிலும் ஆலோசனை வழங்கி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களுக்கும் இதோ த லைவ் மாஸ் டெலிகாஸ்டுக்கு உதவி செய்கிற மிஸ்டர் மெல்வின் லவ்டேல் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, அநேகருடைய நன்கொடையினுடைய உதவியால் அன்பின் விருந்து தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஏறக்குறைய 3000 பேர் நாம் உணவு அருந்தும் விதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நன்கொடையாளர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இதோ வேண்டுதல் தேர் சுற்று பிரகாரம் முடிந்தவுடன் கன்னடத்திலே திருப்பலி நடைபெறும். ஃபாதர் அந்தப்பா அவர்கள் நஞ்சன்கோடு பங்கு தந்தை புனித குழந்தை இயேசு ஆலயம் நஞ்சன்கோடு கர்நாடகா அந்த பங்கிலிருந்து வந்து அடுத்ததாக கன்னடத்தில் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த அன்பின் விருந்தானது பகிரப்பட இருக்கிறது. உணவை வீணாக்க வேண்டாம் என அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, தங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை திருப்பலி எழுதுகிற இடத்திலே நீங்கள் கொடுத்து செல்கிற பொழுது நமது திருத்தலத்தினுடைய நிகழ்வுகள் வடவெள்ளி மாதா ஷ்ரைன், வடவெள்ளி அன்னையினுடைய ஷ்ரைன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுடைய எண் இருக்கும். எல்லா நிகழ்வுகள் பற்றியும் அறிவிப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே எங்கள் வாட்ஸ்அப் எண்ணை அன்புடன் கொடுத்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வடவெள்ளி மாதா ஷ்ரைன் வாட்ஸ்அப் குரூப்பிலே தங்களுடைய மொபைல் நம்பர் சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் போதுமான உணவு இருக்கிறது. தேவையான அளவு பெற்று வீணாக்காமல் உணவை அருந்தும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் தாமதமாக வருகின்றவர்களுக்கும் நாம் உணவை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தேவையான அளவு உணவை பெற்று உணவு அருந்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, இதோ இந்த திருத்தலத்தை பற்றி நாம் இந்த திருப்பலி நேரங்களை பற்றி அறியாதவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே 9 மணிக்கு திருத்தலத்திலே சிறப்பான திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு குருக்களும் வந்து இந்த இடத்திலே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிறகு முதல் சனிக்கிழமை அன்று திவ்ய நற்கருணை ஆராதனை, மறையுரை, சிறப்பு திருப்பலி, வேண்டுதல் தேர் என்று ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிதாக இந்த திருத்தலத்தை சந்தித்திருக்கிற அவர்களுக்காக அறிவிக்கின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. முதல் சனிக்கிழமை அன்று திவ்ய நற்கருணை ஆராதனை, பிறகு 9:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி, வேண்டுதல் தேர் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் மிகவும் சுத்தமாக இருக்கிறது. குளியல் அறைகள் மற்றும் கழிப்பறைகள் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிக குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் கழிப்பறைகள் சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். குப்பை தொட்டிகளை பயன்படுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இதோ 11 மணி திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை ஃபாதர் அந்தப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 11:30 மணி அளவில் தான் திருப்பலி தொடங்க இருக்கிறது, கன்னடத்திலே திருப்பலி. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, அன்பானவர்களே, இது மாதிரி திருவிழா நாட்களிலே உதகை மறை மாவட்டத்திலே குருமட மாணவர்களுக்கான பயிற்சிக்கான செலவை சந்திக்க
நம்முடைய காணிக்கையின் போது எடுத்த காணிக்கைக்கு அடுத்தபடியாக செகண்ட் கலெக்ஷன், அதாவது இரண்டாவது முறையாக இந்த ஒரு கருத்துக்காக ஆயருடைய வேண்டுகோள்படி எல்லா திருவிழா நாட்களிலும் அந்த பங்குகளிலே குருமட மாணவர்களுக்கான பயிற்சிக்கான செலவை சந்திப்பதற்காக இந்த இரண்டாவது காணிக்கை இப்பொழுது எடுக்கப்படுகிறது. பங்கின் மக்கள் உங்களிடத்திலே வருவார்கள். தயவு கூர்ந்து இப்பொழுதோ அல்லது நீங்கள் ஆயர் அவர்கள் பங்கு தந்தையினுடைய இல்லத்திலே இருக்கிற பொழுதோ நீங்கள் சிறப்பாக வந்து ஆயரை சந்தித்து இந்த குருமடத்தினுடைய பயிற்சி செலவுக்கான உங்களுடைய அன்பு காணிக்கை கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். தயவு கூர்ந்து பங்கு மக்கள் ஒரு 5 பேர் வந்து இப்பொழுது இந்த நேரத்திலே நீங்கள் இந்த இரண்டாவது முறையாக இப்பொழுது எடுக்கப்படுகிற இந்த காணிக்கைகள் ஆயரிடத்திலே குருமட பயிற்சியிலே இருக்கிற மாணவர்களுடைய செலவுக்காக அது தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் அவர்களும் இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். இந்த காணிக்கை எடுக்கிற நேரத்திலே ஒரு நன்றி பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள் நமது கொயர் மெம்பர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்கவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பட்டதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. இயேசுவில் அன்பானவர்களே, வேண்டுதல் தேர் பவனி தொடங்க இருக்கிறது. வேண்டுதல் தேருடைய உங்களுடைய கருத்துக்கள் வாசி